friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இதுக்கு மிஷின் தேவையில்லை. கையில் ஒரு ஊசி நூல் இருந்தால் போதும், பழைய சாரீ இருந்தால் போதும். இன்றைக்கி நான் அம்மாவோட பழைய சாரீ இருந்தது, அதை தான் எடுத்துக்கிட்டேன். 9 inches வித்துக்கு இந்த சாரியோட ஃபுல் லென்த் அப்படியே எடுத்துட்டேன். 2 சைட்லையும் 9 inches எடுத்திருக்கேன். மேலே இதோட மவுத்தை நான் அப்படியே கட்டி எடுத்துட்டேங்க. நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே இதுக்கான ஒர்க்கு நம்ம பண்ணணும். நீங்கள் நினச்சிப்பீங்க முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இது நம்ம என்ன பின்னல் தானே போடுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இது பின்னல் கிடையாதுங்க. பின்னி எந்த ஒர்க்கும் நான் பண்ண கிடையாது. நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரியும். இது ஒரு 4 inches எடுத்தேன். ஒன்று துப்பட்டா, ஒன்று சாரி. ஸோ அதையுமே ரெண்டையும் கட்டி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அதே மாதிரி கட்டி எடுத்தேன். இது டுவல் கலருங்கிற தொட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதுன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க. நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்ம ஃப்ளோர் மேட்டாக வேணும்னா ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாம். இல்லை இது ஒரு டெக்கர் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய டெக்கர்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அடியில் பேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. நடுவில் அந்த 2 கலர்ஸையும் வச்சுட்டு கட்டிட்டேங்க மேலே மவுத்து. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்ம உட்காந்து பண்ணோன்னே இல்லைங்க. நம்ம எந்த இடத்துலலாம் நிற்கிறோமோ அந்த இடத்துல இந்த மவுத்தை மேலே கட்டி விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலரை மட்டும் மேலே ஃபுல்லாக கொண்டு வந்துடுறேங்க. ஃபஸ்ட்டு நான் பிங்க் ஸ்டார்ட் பண்ணுற தொட்டு அந்த எண்டு முடிக்கும் நான் பிங்க் கொண்டு வந்தேன்னா டுவல் கலர் அழகாக தெரியுங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த பின்னலில். இது பின்னல் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒன்றுக்குள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு சுற்றி கொண்டு வரேன். ரொம்ப அகலமாக வச்சிங்கன்னா அகண்டுட்டு போய்டும், ரொம்ப ஓட்டை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லோவும் ஆல்மோஸ்ட் டன்னுங்க. இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். மடித்து போட்டுட்டு 2 சைடையும் நம்ம தைச்சிட்டு இழுத்தோம்னா அந்த நாட் எல்லாம் உள்ளே போய்டுங்க. வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா வெளியில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கான அறிகுறியே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், பிரித்து காட்டுற அந்த தையல் எல்லாம் உள்பக்கம் போயிடுச்சு. நம்ம இனி மறுபடியும் அந்த பின்னல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே அந்த மவுத்தில் ஒரு துணி மாதிரி கட்டிட்டு டோர்கிட்டையோ இல்லை ஜன்னல் கிட்டேயோ டேபிளோட கால் இல்லை ஸ்டூலோட கால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இதை கட்டி விட்டுட்டு நம்ம பின்னிட்டே இருக்கலாங்க. பின்னல் போட்டுட்டு வர 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 நம்மளுக்கு ஃபினிஷிங் ஈஸியாக போய்டும். டிவி கூட உட்காந்து பார்க்கலாம். உட்காந்து பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். ஒன்றும் கஷ்டம் இருக்காது. பாருங்கள், 2 கலர் மாறி மாறி போட்டுட்டு வரேன். இது பின்னல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நடுவில் 2 லென்த்தும் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த எல்லோவும் பிங்க்கும் மட்டும் மாறி மாறி ஒவ்வொரு சைடும் ஃபீட் ஆகிட்டு வருது.
இந்த ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு எண்டு வந்து அப்படியே நான் கட்டிட்டேங்க, போதும் எனக்கு இந்த லென்த்துன்னு சொல்லிட்டு. கட்டினதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுடுங்க. நான் மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணாமல் டேல்லேருந்து இதை வந்து சுற்றி நான் தைச்சிட்டு வரேங்க. அப்படியே சுற்றி அழகாக தைச்சிட்டு வர 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 ஒரு ரவுண்டு ஷேப் நமக்கு கிடைக்கும். இது டெய்லரிங் மிஷினில் யூஸ் பண்ணுற நூல் 5 6 மடக்கி போட்டுட்டு தைச்சிட்டு வரேங்க. ஃபுல்லாக இப்படி ரவுண்டு நான் காட்டுறபடியே ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முன்னாடி ஸ்டார்ட் பண்ண பீஸ் தாங்க மேலே இருக்குது. அதை நான் பிரித்து விட்டுட்டு அதையும் சேர்த்து தைச்சி ஃபினிஷிங் கொண்டு வரேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஷேர் கொடுக்க மறக்காதீங்க. நிறைய விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கண்டிப்பாக பதிவிடுங்க. நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்ப விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங்.